வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி. நான் உங்கள் நித்யா கணேஷ். இன்றைக்கி டே 16 2 லெசன் பாருங்கள். ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள், காலங்கள் தோறும் இந்திய பெண்கள் நிலை. ஓகேங்களா, ரெண்டுமே 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது, ஹிஸ்ட்ரி சம்மந்தமான புக். ஓகேங்களா, அடுத்து குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டின், கிழக்கிந்திய கம்பெனி மேற்கிந்தியாவில் அதன் முக்கிய துறைமுகம் டேஸாக இருந்தது. ஆன்சர் சி, பம்பாய். ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் சி, பம்பாய். கிழக்கிந்திய கம்பெனி மேற்கிந்தியாவில் அதன் முக்கிய துறைமுகம் பம்பாயில் இருந்தது. ஓகேங்களா, அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். 1919ஆம் ஆண்டு இந்திய சட்டம் மாகாணங்களின் அறிமுகப்படுத்திய ஆட்சி எது? ஓகே, ஆன்சர் செகண்ட் சி, இரட்டை ஆட்சி. பாருங்கள், 19 ரெண்டு சேமாக இருக்கா? உங்களுக்கு சும்மா ஷார்ட்கட் ஆகுமா? 19 அப்போனா இரட்டை ஆட்சி. இந்த மாதிரி இயரில் கேட்டாங்கன்னா 1919 கேட்டாங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று 19, ரெண்டாவது 19. ஸோ 1919 ரெண்டு 19ஆக இருக்குது. அப்போனா இரட்டை ஆட்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆட்சி கேட்டு அப்படி இந்த இயர் கேட்டாங்கன்னா இரட்டை ஆட்சி. ரெண்டு சேமாக இருக்கா? இரட்டை ஆட்சி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மூணாவது கொஸ்டின் பாருங்கள். தர்மலா வழங்கப்பட்ட நிலம் கூவம் நதிக்கும் டேஸுக்கு இடையில் வழங்கப்பட்டது. ஓகே, ஆன்சர் ஏ, எழும்பூர். ஓகேங்களா, தர்மலா வழங்கப்பட்ட நிலம் கூவம் நதிக்கும் எழும்பூர் இடையில் வழங்கப்பட்டது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், நாலாவது கொஸ்டின் பாருங்கள். இடைக்கால நகரங்களின் முக்கியமானவை எது? ஆன்சர் சி, ஜெய்ப்பூர், லக்னோ மற்றும் ஆக்ரா. ஓகேங்களா, இது மட்டும் இல்லை, இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது என்னென்னா டெல்லி, ஹைதராபாத், நாக்பூர், இதுவும் இடைக்காலோடு தான். ஆனால் இங்கே பாருங்கள், ஆப்ஷனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இது சேமாக இருக்குது. ஓகேங்களா, டெல்லி, ஹைதராபாத், நாக்பூர், ஜெய்ப்பூர், லக்னோ மற்றும் ஆக்ரா, இது எல்லாமே ஒரே இதில் இருந்துச்சுன்னா அது கரெக்டான ஆன்சர். இங்கே ஜெய்ப்பூர், லக்னோ மற்றும் ஆக்ரா மட்டும்தான் சேமாக கொடுத்துருப்பேன். மற்றெல்லாம் ஆப்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நாக்பூர், மதுரை மற்றும் மொகஞ்சதாரோ, ஹரப்பா பண்டைய நகரங்கள். மதுரை இது சேர்ந்து வந்துச்சுன்னா இதுவும் இடைக்காலம் இது. ஓகேங்களா, அது சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, ஏன்னா உங்களுக்கு குழப்பலை. ஆன்சர் சி தான். நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்கள் இது பார்த்துருப்பீங்க. ஓ, டெல்லி, ஹைதராபாத் இருக்குது அப்படின்னு சொல்லி பி ஆன்சர் போட்டுருவீங்க. ஸோ அது தப்பு. ஏன்னா ஹரப்பா இருக்குது. ஹரப்பா பண்டைய நகரக்குரிய சேர்ந்தது. பண்டைய நகரம் மொத்தம் 3 இது இருக்கும். ஓகேங்களா, பண்டைய நகரம், இடைக்கால, நவீன. ஸோ நீங்கள் இது 3மே இது ரீட் பண்ணும்போது அந்த நகரங்கள் என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், ஓ இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் டக்குன்னு ஏயோ பியோ மாற்றி பண்ணிடக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஜெய்ப்பூர், லக்னோ மற்றும் ஆக்ரா. ஓகேங்களா, இது சி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். 5வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் நகராட்சி அரசாங்கம் டேஸில் சென்னையில் ஒரு மேயருடன் ஏற்படுத்துதலிருந்து உருவானது. ஆன்சர் சி, 1688. ஆன்சர் சி, 1688 ஆன்சர். ஓகேங்களா, இந்தியாவில் நகராட்சி அரசாங்கம் 1688 சென்னையில் ஒரு மேயருடன்
ஏற்படுத்தப்பட்டிலிருந்து உருவானதுன்னு சொல்கிறாங்க. ஆறாவது கொஸ்டின் பாருங்கள். 1744ஆம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எது? ஆன்சர் டி புனித ஜார்ஜ் கோட்டை. ஆன்சர் டி புனித ஜார்ஜ் கோட்டை. இந்த வருஷம் கிழக்கிந்திய கம்பெனி முதன்மை குடியிருப்பாக இருந்தது புனித ஜார்ஜ் கோட்டை. ஓகேங்களா? அடுத்து 7வது கொஸ்டின் பார்க்கலாம். எந்த ஆண்டு இந்தியாவில் இருப்பு பாதை அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் டி 1853 இந்தியாவில் இருப்பு பாதை அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். எந்த ஆண்டின் பட்டய சட்டம் நகராட்சி நிர்வாகத்தை நிறுவியது? பட்டய சட்டம் ஆன்சர் ஏ 1793. 1793ஆம் ஆண்டு பட்டய சட்டம் நகராட்சி நிர்வாகத்தை நிறுவியது. அடுத்து 9வது கொஸ்டின். பிரிட்டிஷார் 3 நகரங்களை நிர்வாக தலைநகராகவும் வணிக மையங்களாகவும் வளர்த்தனர். ஆன்சர் ஏ மும்பை, சென்னை, கொல்கத்தா. பிரிட்டிஷார் அப்படி வந்தாவே மும்பை, சென்னை, கொல்கத்தா. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 10வது கொஸ்டின் பாருங்கள். கூற்று கவனிங்க. கூற்று ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்தியாவில் வரலாற்றுக்கு முந்தைய காலங்களிலிருந்து நகரங்கள் செழித்து வளர்ந்தன. அந்த ஒரு கூற்றும். செகண்ட் கூற்று 2 பாருங்கள். பிளாசிக் போருக்கு பின்னர் ஆங்கிலேயர்கள் அரசியல் ஆதிக்கம் பெற்றனர். ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் டி கூற்று 2ம் சரி. கூற்று 2ம் சரி. ஓகே. 11வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் சி ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபு. அடுத்த கொஸ்டின் 12வது கொஸ்டின் பாருங்கள். 1956ஆம் ஆண்டு சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆன்சர் பி மாநில மறுசீரமைப்பு சட்டம். 1956ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்க. டார்ஜிலிங் பகுதியான சிக்கிம் ஆட்சியாளர்களிடமிருந்து கைப்பற்ற ஆண்டு எது?
ஆன்சர் பி 1835. டார்ஜிலிங் பகுதியான சிக்கிம் ஆட்சியாளர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆண்டு எதுனா 1835. ஓகேங்களா. அடுத்து 14வது கொஸ்டின் பார்க்கலாம். 14வது கொஸ்டின் பாருங்கள். மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் டி 1935. மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது? 1935. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று பாருங்க. ஆன்சர் டி கூற்று அனைத்தும் சரி. கூற்று 1 பாருங்கள். ஆங்கிலேயரின் அதிகப்படியான வரி மற்றும் ஏற்றுமதி சார்ந்த கட்டுப்பாடுகள் காரணமாக இந்தியாவில் இறக்குமதி குறையலான. அடுத்தது கூற்று 2 உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பான ரிப்பன் பிரபுவின் தீர்மானம் உள்ளாட்சி அரசாங்கத்தின் மகாசனாசம் என்று கருதப்படுகிறது. கூற்று அனைத்தும் சரி. ஓகேங்களா. அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்கள். முகலாய ஆட்சியாளர் டேஸ் சதி முறையினை ஒழிக்க முயன்றார்? ஆன்சர் சி அக்பர். ஆன்சர் சி அக்பர் சதி முறையினை ஒழிக்க முயன்றார். அடுத்த கொஸ்டின். 17வது கொஸ்டின் பாருங்கள். எந்த ஆண்டில் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தது? ஆன்சர் ஏ 1854. சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா 1854. அடுத்த கொஸ்டின். 18வது கொஸ்டின் பாருங்க. இந்திய ஊழியர் சங்கத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் பி கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே. இந்திய ஊழியர் சங்கத்தை நிறுவியவர் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்கள். பூனாவில் ஏராளமான பெண் பள்ளிகளை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஏ டி.கே. கார்வே. டி.கே. கார்வே. பூனாவில் ஏராளமான பெண் பள்ளிகளை நிறுவியவர் டி.கே. கார்வே. நெக்ஸ்ட் கொஸ்டின். 20வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார்? ஆன்சர் டி முத்துலட்சுமி அம்மையார். முத்துலட்சுமி அம்மையார். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார்? முத்துலட்சுமி அம்மையார். 21வது கொஸ்டின் பாருங்கள். 1916ஆம் ஆண்டு லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி எங்கு தொடங்கப்பட்டது?
ஆன்சர் பி டெல்லி. லேடி ஹார்டிங் மருத்துவ கல்லூரி எங்கே தொடங்கப்பட்டுச்சுன்னா டெல்லியில். அது எந்த வருஷம்? 1916ஆம் ஆண்டு. ஓகேங்களா. அடுத்து 22வது கொஸ்டின் பாருங்கள். எந்த ஆண்டு இந்திய தேசிய சமூக மாநாட்டை எம்ஜி ரானடே தொடங்கினார்? ஆன்சர் பி 1887ஆம் ஆண்டு. ஓகேங்களா. 1887ல் இந்திய தேசிய சமூக மாநாட்டை எம்ஜி ரானடே தொடங்கினார். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் 23வது கொஸ்டின் பாருங்கள். பெண் கல்வி, விதவை மறுமணம் மற்றும் கலப்பு திருமணம் ஆகியவற்றை ஆதரித்தார். ஆன்சர் டி ஈவே ராமசாமி. ஆன்சர் டி ஈவே ராமசாமி. அதாவது ஈவேரா. ஓகேங்களா. பெண் கல்வி, விதவை மறுமணம் மற்றும் கலப்பு திருமணம் ஆகியவற்றை ஆதரித்தார். குழந்தைகளுக்கு திருமணத்தை எதிர்த்தார். குழந்தை திருமணத்தை எதிர்த்தார். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் 24வது கொஸ்டின் பாருங்கள். சிவகங்கையின் டேஸ் என்பவர் பிரிட்டிஷரை எதிர்த்து வீரமாக போரிட்டு தனது ஆட்சியை மீட்டெடுத்தார். ஆன்சர் சி வேலு நாச்சியார். சிவகங்கைன்னு வந்தாவே யாருன்னு உங்களுக்கு யாவரும் வேலு நாச்சியார். ஓகேங்களா. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் 25வது கொஸ்டின் பாருங்கள். 1882ஆம் ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளிகளை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது? ஆன்சர் ஏ ஹெண்டர். ஆன்சர் ஏ ஹெண்டர். எந்த ஆணையம்னா ஹெண்டர் ஆணையம் பரிந்துரைத்தது. 1882ஆம் ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளிகளை தொடங்க ஹெண்டர் ஆணையம் பரிந்துரைத்தது. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. நாளைக்கு வந்து டே 70ல் 2 லெசன் பாருங்கள். என்னென்ன லெசன் சொல்கிறீங்க? சிவிக்ஸில் 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஃபஸ்ட்டு லெசன் வந்து மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அந்த ஒரு லெசனும், 2வது லெசன் வந்து குடிமக்களும் குடியுரிமையும். ஓகேங்களா. இந்த 2 லெசனும் படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு இந்த 2 லெசனுக்குரியது கொஸ்டின் கேட்பேன். ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. நீங்கள் எப்பயும் போல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட மார்க்கு, உங்கள் நேம் எப்பயும் போல் போடுங்க. நீங்கள் உங்களோட கொஞ்சம் நீங்கள் இன்றைக்கி படிச்சிக்கிங்க அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுவுமே இல்லை மேம் எனக்கு இன்னும் ஈஸியாக அந்தமாதிரி கொஸ்டின் கேளுங்க, இன்னும் டெப்த்தாக வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன் எது இருந்தாலும் உங்கள் மனசில் விருப்பப்பட்டு என்கிட்ட சொல்லுங்கள். நான் அதை பார்த்து கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா. தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.